ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆடி அமாவாசை. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சரி, ரேஷன் கடை இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வந்தேன். பார்த்தா ரேஷன் கடை இருந்துச்சு. சரி, மாத கடைசி ஆயிடுச்சு, வாங்கி வச்சுட்டு போயிடலான்ட்டு வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போக போகிறோம். வீட்டில் சாமி கும்பிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம், எந்த கோவிலுக்கு போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயுமே ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு மாமா கால் பண்ணேன் அப்படின்னா வேலையிலேருந்து வந்து வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாமா திருப்பி ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி சரி எதுக்கு கூப்பிடணும், நம்மளே கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி தம்பி இல்லைல்ல, நம்மளே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்த உடனே தம்பி தூங்கிட்டு தான் இருந்தான். சரி தூங்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. வீடு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. பூஜை பொருள் ரேக் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் போல் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம். இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கோவிலுக்கு போனீங்களா? எந்த கோவிலுக்கு போனீங்க? ஆடி அமாவாசைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஈவினிங் 5:30 கிட்ட ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கோவிலுக்கு போக போகிறோம். நானும் கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகியாச்சு. தம்பியே ரெடி பண்ணி விட்டுட்டேன். 5:30 போலலாம் நான் ஏன் விளக்கேற்றுறேன் அப்படின்னா, விளக்கேற்றின உடனேவே வீட்டை பூட்டிட்டு எங்கேயும் போகக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வெளியே போவேன். இந்த மாதிரி முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு சாஸ்திரமும் சொல்லும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரில. இந்த சாஸ்திரம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வீட்டை பூட்டிட்டு அப்படி நாங்களும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். தம்பி வந்து சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் சைக்கிள் வெளியே நிறுத்தணும், எதுக்கு ரிஸ்க்கு, அதுவும் இல்லாமல் ரோடு வேறு கிராஸ் பண்ணணுமா, அதனால சரி தூக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டில் இப்போ நாங்கள் இருக்கோம். இன்னும் அந்த லாஸ்ட்டு போய் ரோடு கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் கோவில் வரும். சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கோவிலுக்குள்ளேயும் எல்லா சாமியுமே பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மெயினான சாமியை கும்பிட்றதுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். கதம்பம் மட்டும் வாங்கியிருந்தேன். கதம்பம் எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமி கும்பிட்றதுக்காக. அப்புறம் கதம்பத்தை கொடுத்துட்டு பூஜை பண்ணியாச்சு. அப்படியே அர்ச்சனையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தங்கபாண்டியன், திவ்யா, மோனீஸ்வரன், பெருமாள், வைனீஸ், முத்துராஜ், பாக்கியசெல்வி, சந்திரா, பாலசுப்ரமணியன், சுதா, செல்வகற்பசாமி, சர்வேஷ், உமா, மோகன்ராஜ்,
அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டு கோவிலில் ஒரு ஓரமாக வந்து உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என் பையன் அதுக்குள்ளே நான் கீழே இறங்கணும்னு சொல்லி ஒரே ஆட்டம். சரின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டு அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அப்புறம் தம்பி வந்து அப்படியே என்னையை வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு தம்பி கூட சேர்ந்து கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அப்படி நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்புறம் கோயிலுக்கு இந்த சைடில் வந்து குங்குமம் சந்தனம்லாம் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படி திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. போகிற வழியில் இந்த ஆடு மாடு அதெல்லாமே வழியில் வந்துச்சா, தம்பி பார்த்துட்டு ஒரே கத்து. இந்த சின்ன பிள்ளைங்களாம் சாக்லேட் யாராவது கொடுத்தா அவங்க பின்னால் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, என் பையனுக்கு சாக்லேட்லாம் வேணாம், 2 ஆடு ஒரு மாடை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும், அது பின்னாலே போயிடுவான், யாருமே எதுவுமே வாங்கி கொடுக்கணுன்னே தேவையில்ல. அப்படியே ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ரோடு கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதான் விளாக் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.